அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஜூலை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜூலை மாதம் முடியறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அழகான ஒரு கிளாரிட்டி அப்படின்றது உங்கள் வாழ்க்கைக்கு கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு எல்லா விதமான கிரகங்களும் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்குது. அதாவது தனுசு ராசிக்கா அப்படின்னு சொல்லிட்டாவே பார்த்திங்கன்னா வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை, போராட்டமான குணம் அப்படின்றது தான் தனுசு ராசிக்காரங்க பார்ப்பீங்க. யாரை நம்பினாலும் அவங்க ஏமாற்றிடுவாங்க. அதனால் யாரை நம்புறதுன்னே தெரியாது. அதையும் மீறி நம்பி தான் வாழணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த குணநலன்கள் எல்லாமே, அதாவது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கே எப்படி பேசணும்னு தெரியாது. பண்ணுற நல்லதெல்லாம் நீங்கள் தான். ஆனால் உங்களுடைய பேச்சு மூலியமாக அந்த நல்ல பேர் வரவிடாமல் நீங்களே கெடுத்துப்பீங்க. இந்த மாதிரி அந்த குணங்கள் அந்த குணம் எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது. அதாவது உள்ளே இருக்குது அன்பு பாசம் இல்லை, அது எப்படி வெளிப்படுத்தணும், எங்கே வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்கான அந்த ஒரு டிஸார்டர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அந்த கண்டினியூஷன் உங்களுக்கு வர்றதில்லை. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது எதனால் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஓகேங்களா? மனம் சம்மந்தப்பட்ட ஒரு குணம் அப்படின்றது அந்த சந்திரனோட ராசிக்கு 6வது ராசி, அதாவது கடகத்துக்கு 6வது ராசியாக வர்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அதுக்கு அந்த வில்லான ஒரு விஷயம், அதாவது திரும்பி அடிக்கிற மாதிரி ஒரு போராட்ட குணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக சிம்பிளாக வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த கிரகநிலைகள் இந்த மாதம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அந்த போராட்டமான வாழ்க்கைக்கு பதிலாக ஒரு முடிவை தரக்கூடிய, நல்ல முடிவை தரக்கூடிய, ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய இதை பண்ணால் சரியாகும். நல்லா அந்த உங்களுக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு அழகான ஸ்பீச் நல்லா கிடைக்கும், கண்டென்ட் நல்லா கிடைக்கும். எதை எப்படி பண்ணணுன்ற உங்களுக்கே தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எத்தனை வீடுகள், அதாவது 12 வீடுகளில் நிறைய வீடுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் சாதகமாக இருக்கிற காரணத்தினால எல்லாம் அதுவாக நடக்கும். நமக்கா இப்படிலாம் நடக்குது பரவாயில்லையா அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களை யோசிக்கக்கூடிய தன்மையில் தான் இந்த ஜூலை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ 3ஆம் இடம் நல்லா இருக்குது. 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் பார்த்திங்கன்னா நியூட்ரல் தான், பெரிய தப்பு கிடையாது. ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல இருப்பதும் நல்லது தான். 6ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்றது அப்படின்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். 7ஆம் இடத்துல உங்களுடைய பாகியஸ்தானாதிபதியாகிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு. அதுலேயும் அவர் 10ஆம் அதிபதி, 9, 10 தர்ம கர்மாதிபதிகள் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல பாகியஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு இந்த மாதம். பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா பாகியஸ்தானத்தில் போய் சுக்கிரன் உட்கார்றதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய பாகியங்களை கொடுப்பார் அப்படின்றது அர்த்தம். அதாவது ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டு இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா நடக்கும். நமக்கு எப்படிலாம் நடக்குது, நீங்கள் ஸ்டெப்பே எடுத்து வைக்கணும், சொன்னீங்கன்னா 4 பேர் செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் 6ஆம் இடம் முதல் நல்லா இருக்குது. இந்த மாதம் முழுக்கவே அவங்க 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருந்து ரன் ஆகிட்டுருக்கு ஜூலை மாதம் முழுக்க. அப்படின்றதுனால ஜூலை மாதம் முழுக்கவே செவ்வாய் 6ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அந்த செவ்வாயே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செய்வார். அந்த ஒரு கிரகமே செய்யும் அந்தளவுக்கு. அதாவது என்ன செய்வாருன்னா, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனா, அதாவது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு தோதாக இருக்கும். அதாவது சூழ்நிலை உங்களுக்கு தோதாக இருந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா போதும், அது நடக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு தோதாக இல்லாமல் நீங்கள் என்ன தான் முட்டுன்னு முட்டினாலும் 1 இன்ச்சு நகராது. பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் 1 அடி நகராதுன்னுவாங்க. அந்த மாதிரி ஆகிடும் அது. ஓகேங்களா? ஸோ அந்த சூழ்நிலைகளை தோதாக வைத்து கொள்வதற்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நீங்கள் தனுசு ராசிக்காரங்க பண்ணவே மாட்டீங்க. அதுதான் உங்களுடைய பிரச்சனையே. ஓகேங்களா? ஒரு சூழ்நிலைகளை தோதாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன உங்களால் முடியுமோ, அதை எப்படி பேசணுமோ
பண்ணி அந்த மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தன்மை வந்து உங்களுக்கு வராது. அதுதான் பிரச்சனை. அது எப்படியோ வருதோ வரலையோ அது அவங்க ஜாதகப்படி தனிப்பட்ட முறையில் மேலே கீழே மாறும். ஆனால் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ஒரு பாவகிரகம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய எதிர்ப்புகள் வந்து குறையும். உங்களை எதிர்க்கிறவங்களுடைய அந்த பேச்சு வந்து குறையும். அவங்க வேலையாக ஏதாவது போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்க கஷ்டத்தில் இருந்து உங்களை எதிர்க்க முடியாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நடக்கும். எதிர்ப்புகள் வந்து குறையும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. 8ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதை வந்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்துகிறார். ஓகேங்களா? அதாவது எதை உறுதிப்படுத்துகிறார் அப்படின்னா, பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து உறுதிப்படுத்துகிறாரு. அந்த சுக்கிரன் வந்து செவ்வாய் பகவானும் பார்க்குறதுனால பூர்வ புண்ணியாதிபதி, அதாவது பாகிஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அப்படின்ற சுபகிரகம் இருக்கிறது மட்டும் கிடையாது, அதை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 4ஆம் பார்வையாக வந்து பாகிஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படின்னும்போது அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கும். உங்களுடைய வேலை மற்றும் தொழில் ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ 6ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த ஜூலை மாதம் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி 7 மற்றும் 10 இந்த வீடுகள் வந்து வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த தொழில் செய்கிறவங்களுக்கும், அதே மாதிரி நண்பர்கள் பார்ட்னர்ஸு இது மூலிமா பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கும், ஏதோ ஒரு பெரிய கம்பெனியோட டைப் பண்ணி அவங்க அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டங்களை மெயினாக, அதாவது ஏதோ ஒரு பெரிய லக் அடிக்கும். அது ஃபினான்ஷியலாகவும் அடிக்கலாம், நிறைய கிளைண்ட் ஏதாவது புதுசாக கிடைக்கலாம், ரொம்ப நாளைக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் ஒரே நேரத்தில் போடலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எல்லா விதத்துலேயுமே சாதகமாக இருக்குது. எது கெடுக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது கெடுத்ததாக தான் உண்டே தவிர, கோச்சாரத்தில் பொறுத்த வரைக்கும் எந்த கிரகமும் வந்து உங்களுக்கு மோசமாகவே இல்லை. எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம். ஆனால் என்னென்னா, ஒரு சில பேர் வந்து தனுசு ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் சூழ்நிலை சாதகமான உடனே நான் யார் தெரியுமா அப்படின்ற ஒரு தன்மைக்கு வந்துடுவாங்க மைண்டில். அதை வந்து ஷோ பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நேரம் நல்லா இருக்குன்னா என்ன பண்ணணும், அதை யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். அந்த இடத்துல போய்ட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னா அந்த டைம் அந்த ஒரு மாதம் முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்புறம் வந்து அது வேஸ்ட்டாக போய்டும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து எதையுமே யோசிக்காமல் இருக்கிற விஷயத்த வேலையாக செய்து கொள்வது. உங்கள் வேலை என்னமோ அதை செய்யணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றி அக்கறை கிடையாது, அதை பற்றி யோசிக்கவே கூடாது. ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் முழுக்க நல்லா இருக்குது. அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு பெரிய கெடுதல்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தனுசு ராசிக்காரருக்கு தெரியல. அதனால் நல்ல டைமை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு சில பேர் வந்து என்ன சார் எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறோம், எல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் வந்து ரீசெக் பண்ணுங்கள் உங்களை. அதாவது நான் உண்மையாகவே நீங்கள் வந்து உங்களுடைய கொள்கைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ வாழ்க்கையில் அதுக்கு நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா, உண்மையாக இருக்கீங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது எல்லாமே மாயை தான். அதாவது சும்மா நடக்கலாம். நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு டைம் கொடுத்தா இதே லக்னாதிபதி பலமாக இருக்கணும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அதுக்கு தேவையானது என்னவோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு நடக்குதா இல்லையான்றதை பற்றி யோசிப்பாங்க. இதே வந்து ஒரு சில பேர் லக்னாதிபதி பலம் இல்லைன்னா அப்படியே உட்காந்துட்ருப்பாங்க நல்ல டைமில் கூட. எங்கே நடக்குது, என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு புலம்புவாங்க தவிர, அது ஸ்டெப் எடுத்து பண்ணலாம், நம்ம தான் செய்யணும் அப்படின்றது தெரியாது. செயல் வீரர்களாக இருப்பது குறைவாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் செயல் வீரர்கள் இல்லைன்னா கூட ஓரளவுக்காவது செய்கிறீங்களான்றதை ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஃபினான்ஷியலாகவும் சரி, மேரேஜ் பண்ணணுன்னாலும் சரி, குழந்தை பாக்கியத்தை சரி, எல்லா விதத்துக்குமே சரி, ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க தசாபுக்தி ரீதியாக இருக்கிறத விட அதிகமாக தான் கிடைக்கும். ஏன்னா கோச்சாரம் ஃபுல்லாகவே சாதகமாக இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ஒரு யோக மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.